ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் போடுற வீடியோவில் நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது, இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானும் புக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் புக் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மூவிஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த த்ரில்லர் க்ரைம் சம்மந்தப்பட்ட மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். க்ரைம்னா என்னென்னா ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறது, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் புக் சூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி க்ரைம் நாவல்ஸ், ராஜேஷ்குமார் நாவல், இந்த மாதிரி புக்கை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமான புக் படிக்கலாம். உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, அதாவது ரொமான்டிக்கான பர்சனாக ரொமான்டிக் சம்மந்தமாக நிறையா புக் இருக்குது. உங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட்டோ அது சம்மந்தமான புக்கை படிங்க. அதுதான் என்னுடைய முதல் சஜஷன். நீங்கள் உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு புக்கை படிக்காதீங்க. அதாவது சினிமா வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரியான சினிமா வந்து விரும்பி பார்ப்பீங்க, லவ் சினிமாவா, இல்லை அடிதடி ஃபைட் சினிமாவா, இல்லை க்ரைம் சினிமாவா, த்ரில்லர் சினிமாவா, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சினிமா டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு புக்ஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கீங்க, பொருளாதாரம் ஃபினான்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதாவது மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களை அறியாமலே நிறையா பணம் செலவாகுது, அதை எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரியல, அந்த மாதிரி குழப்பத்துக்கு நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தமான புக்கை படிக்கலாம். அதை படித்து உங்கள் லைஃபை, உங்களோட பொருளாதாரத்தை இது பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ நிறைய பேருக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பிரச்சனை இருக்குது. டிசிஷன் மேக்கிங் என்னென்னா, இப்போ ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, இப்போ ஒரு ஜாப் போவாங்க, அந்த ஜாப்பை வந்து குவைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து டிசிஷன் மேக்கிங் நிறையா புக் இருக்குது, பெஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங் புக்ஸ்னு, அந்த மாதிரி புக்கை படிக்கலாம். அதாவது அவங்க நம்ம இப்போ எந்த நிலைமையில் இருக்கமோ, அதுக்கு நம்ம வந்து இப்போ நமக்கு என்ன பிரச்சனையில் இருக்கமோ, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன புக்கு, என்ன சொல்யூஷன் இருக்கும், அது சம்மந்தமாக புக் படிக்கலாம். அந்த மாதிரி புக் சூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க, சார் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எந்த புக் படிக்கிறேன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் என்ன புக் சஜஷன் பண்ணேன்னா, நான் மொதல் புக்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். அதாவது மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை எப்படி கையாளுறது, பணத்தை எப்படி சேவ் பண்ண, இன்வெஸ்ட் பண்ண தெரில. ஸோ அப்படி குழப்பமாக இருக்கையில் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரிச் டேட் புவர் டாட்னு ஒரு புக்கை சஜஷன் பண்ணார். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பணத்தை பற்றியான பார்வை வந்து மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பணத்தை கையாண்ட விதத்துக்கு அதுக்கு அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் பணத்தை கையாண்ட விதத்துக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னா இந்த புக்கை படிங்க. அந்த புக்கை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த புக்கு வந்து நமக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பணத்தை கையாளுன்றது மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நம்மள நிறையா பேத்துக்கு தெரியலை. ஸோ இந்த புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா, உங்களுடைய ஃபினான்ஸ் பொருளாதாரத்தை நம்ம முன்னேற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து உங்கள் புக் படிக்கிற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சஜஷன். நீங்கள் மென்மேலும் புக்ஸ் படிக்கிற சம்மந்தமாகவோ எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பெஸ்ட் புக்ஸை வந்து சஜஷன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.